சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் ஒப்படைக்கப்படுது. ஒருத்தரை வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு கேஸ் ஒப்படைக்கப்படுது. ஸோ அவர் வந்து அவரை கொல்லணுன்றதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த டிராவல்ல அவருடைய ஒரு பிலாசபியே வந்து மாறுது. இவர் வந்து ஒரு டீமை நம்பி அந்த டீம் கூட தான் இவர் டிராவல் பண்ணி போயின்னு இருப்பாரு. அந்த டீம்ல இருக்கவங்களே வந்து ரொம்ப கெட்டவங்களா இருந்துருவாங்க. இவர் மட்டும் தனியா அந்த ஃபைட்டுக்கு போற மாதிரி ஆயிடுது. இந்த படம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒய்ஃபே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே குட். நான் இதை எதிர்பார்க்கல. இல்லை 2 படம் வந்துச்சு. ஆனால் அவன் ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்ட்டு தெரிஞ்சதும் இல்லை. மீதி எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரிங்கிறது. சரி, இன்னொரு க்ளூ கொடுங்க பார்க்கலாம். 2 ஹீரோ இருக்காங்க இந்த படத்துல. சொல்லிடுறேன். விக்ரம் வேதா. விக்ரம் வேதா இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ வந்து அவன் பொண்டாட்டி அவங்க சைடில் இருப்பாள். அதில் லாயர் அவன் கேஸ் எத்தனை நடத்துறது, அவன் கேஸ் எத்தனை நடத்துவாளே இவன். அது ஞாபகம் வரல எனக்கு. மற்ற மீதி எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ 4 ஆல் அப்படின்றது 2 பேரும் 4 ஆல் டை ஆயிருக்கீங்க. வெல் டன், பிரில்லியன்ட்லி பிளேட். மக்களே, உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. ஒரு கதை சொல்லிட்டா சார்.